இடுப்பில் வலி இருக்கிறவங்க இடுப்பில் மட்டும் சென்டரில் மட்டும் இருக்குன்னு நினைக்க வேணாம். சம்டைம்ஸ் சைடில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வலிக்கலாம். இடுப்புக்கு கொஞ்சம் மேலேயும் வலிக்கலாம். இடுப்புங்கிறது அந்த பெட்டெக்ஸுக்கு கொஞ்சம் மேலே லம்போசேக்ரல் ரீஜியன் இங்கே ஃபுல்லாக இதோ தொட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக வலிக்கலாம். அதை தவிர பெட்டெக்ஸில் வலிக்கலாம். தொடை, கெண்டைக்கால், பாதம், கால் விரல் மரமரப்பு இப்படியெல்லாம் வரலாம். ஒரு கால் பூராவுமே வலிக்கலாம். கரண்ட் ஊறுற மாதிரி இருக்கலாம் காலில். அப்புறம் காக்சிடீனியான் இருக்குது. அது என்னன்னா பெட்டெக்ஸோட எண்டில் காக்சிக்ஸுங்கிற எலும்பு இன்ஃப்ளேம் ஆகிட்டு காக்சிடீனியா அது பெட்டெக்ஸோட எண்டில் வலிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இடுப்பு வலி டிஃப்ரெண்ட்டாக வரலாம். சிலருக்கு இருமுனா தும்முனா வலிக்கலாம். சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தால், சிலருக்கு குனிஞ்சு வேலை செஞ்சால், வெயிட் தூக்குனா, இந்த மாதிரி இடுப்புனால் வலி இடுப்புக்கு கீழே எங்கே வேணாலும் வலிக்கலாம். ஏன்னா இடுப்பில் இருந்து தான் நரம்பு காலுக்கெல்லாம் கால் விரல் வரைக்கும் சப்ளை பண்ணுது. அதில் சயாட்டிக் நர்வ் இடுப்புலேருந்து ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக அதுக்கப்புறம் காலில் 2ஆக பிரிஞ்சு அப்புறம் பாதத்தில் 5ஆக பிரியுது. இதெல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக வர ஒரு நோய் தான். சரிங்களா? இது எக்ஸசைஸில் மட்டும்தான் சரியாகும், வேறு எதுலேயும் சரியாகுது. எக்ஸசைஸ்னால் ஏதோ ஜிம்மு ஃபிட்னஸ் சென்டருக்கு போயோ, இல்லை யோகா சென்டருக்கு போயோ, இல்லை ஒரு டான்ஸ் ஆடியோ, இல்லை ஒரு நீங்களாக வாக்கிங் போயோ க்யூர் பண்ணுற அந்த எக்ஸசைஸ் கிடையாது. எக்ஸசைஸ்னால் பொதுவான எக்ஸசைஸ் கிடையாது. இந்த நோய்க்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை ப்ராப்பராக ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுத்து அதை பண்ணி தான் இதுலேருந்து க்யூர் ஆக முடியும். அந்த மாதிரி ஆன்லைனில் நான் சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஒரு 10 days டெய்லி 1 hour 24 hours நடக்கிற ஒரு ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்து நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம். இன்றைக்கி இடுப்பில் இந்த மாதிரி வலி சிம்டம்ஸ் எல்லாம் எந்தெந்த நோயில் வருதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதாவது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் புரோட்ரூஷன், டிஸ்க் புல்லாப், சயாட்டிக்கா இதில் எல்லாம் வருது. அது இடுப்பில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வர்றதும் அதான் லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின். இடுப்பில் ஒரு எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ். அப்புறம் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு தொத்திட்டு டிஸ்க் புரோட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புல்லாப்ஸ் இதனாலேயும் வருது. அப்புறம் சயாட்டிக் நர்வ் அழுத்ததுனாலேயும் வருது. அது கீழே பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் தடைப்பட்டு வருது. இதுக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வு. அந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இது டோட்டல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் எங்கக்கிட்ட கற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய நாட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் இதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேலே தூக்கி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். காலை மடக்கிறது பெட்டெக்ஸ் வரைக்கும் மடக்க தேவையில்லை. கொஞ்சம் முன்னாடி சின்னதாக கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு மடக்கிட்டு 2 காலும் ஷோல்டர் அளவுக்கு அகலமாக வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டு 10 வரைக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸு. மேலே தூக்குறப்போ ஓவராக தூக்க தேவையில்லை, ஓரளவுக்கு தூக்குனா போதும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இதெல்லாம் செய்யணும். படுக்கிறது ஒன்று தரையில் பாய் போட்டோ, இல்லை இரும்பு கட்டல் மரக்கட்டலில் சும்மாவோ, இல்லை ஃப்ளாட்டான ஃபூமான பெட்டில் தான் படுக்கணும். ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் அந்த மாதிரி ஃபூமான கெட்டியான மெத்தையில் படுக்கணும். இல்லைன்னா வெறும் இரும்பு கட்டல், வெறும் மரக்கட்டல் ஆர்
தரையில் பாய் போட்டு படுக்கணும். அண்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அதே மாதிரி எப்போ படுத்தாலும் எந்திரிச்சாலும் சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும். அதே மாதிரியே சைடில் திரும்பி கையூனி படுக்கணும். இப்போ நான் செஞ்சு காட்டின மாதிரி இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி இந்த பேக் பெயின்லேருந்தும் சயாட்டிக்காலேருந்தும் நீங்கள் டிஸ்க்கு ப்ராப்ளம்லேருந்தும் ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியாவிலலாம், அந்த மாதிரி ட்ரபுள்லேருந்தும் நீங்கள் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆக முடியும். இது க்யூர் ஆகிறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. எக்ஸசைஸ் ஒன்லி த ஆப்ஷன், ஒன்லி த சொல்யூஷன். பெர்மனெண்ட் க்யூர் ஆகும் டெஃபினட்டாக, நோ சைட் எஃபெக்ட்ஸ். அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.